சார் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன சார் படிக்கணும்? ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான்ல என்ன ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கணும், அத தான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 4 வந்து 6th டேர்ம் 1ல மேத்ஸ் லெசன் 1 2 3 எண்கள், இயற்கணிதம், விகிதம் ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன் தான். நீங்க வந்து நாளைக்கு டைம் எடுத்துட்டு எல்லாத்தையும் ரிவிஷன் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? வெயிட் பண்ண வேண்டாம். ஹிஸ்ட்ரி பாருங்க, அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய லெசன்ஸ் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்ல ஒன்று இருக்கும், 10th இருக்கக்கூடிய லெசன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பாடங்கள் இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப ரொம்ப நீங்க டைம் எடுத்து படிக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கூடுதலாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்துரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இது வந்து ரொம்ப பேசிக் தான் உங்களுக்கு. எண்கள், இயற்கணிதம், விகிதம், விகித சமம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஷோ பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ இது வந்து 6th டேர்ம் 1ல இருக்கக்கூடிய புக் வைஸ் கொடுத்துருக்கேன்னா எண்கள் டாப்பிக்கை வந்து பேசிக்காக வந்து எண்களுடைய இடமதிப்பு பற்றி இருக்கும். முன்னினா என்ன, பின்னினா என்ன, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை வந்து ரீட் பண்ண போறீங்க. இது ஸ்டடி பிடிஎஃப் இருக்கு. புக்கில் பாருங்க, இல்லை ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து ரீட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பேசிக்காக இருக்கிறது, ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுக்காக இந்த விஷயம். அப்புறம் போர்ட் மாஸ் சம்பந்தமான சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸே எக்ஸாம்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால வந்து இது வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. புக் வைஸ் நீங்கள் இப்போ பண்ணுறவங்க. சரியா? இதை நீங்கள் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிட் என்னது, செகண்ட் யூனிட் இயற்கணிதம் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இங்கேயும் இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் உங்களை வந்து பேசிக் தெரியறதுக்காக பார்க்க சொல்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து ஏஜஸ் ரிலேட்டடான ஒரு சம்ஸ் இருக்கா, அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் தான் பண்ணணும். இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்றும் கிடையாது. கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள், ரீகால் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் அவ்வளோதான் இங்கே இருக்குமே தவிர வேற ஒன்றுமே இல்லை இந்த போர்ஷனில். சரியா? இந்த யூனிட் பாருங்க. அடுத்து வந்து அவ்வளோதானே இருக்குது, பேஜே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் இதுதான் டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னா டேர்ம் 1 எடுத்து கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ விகித சமம் அப்படிங்கிறத விட பேசிக் ரூல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் படித்து நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் நான் ரேஷியோ கிளாஸஸ் போட்டுருவோம், முடிஞ்சால் பாருங்கள். அறிந்து கொள்க ரேஷியோனா என்ன அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா. 2 அளவுகளுடைய ஒப்பீடு விகிதமாகும், விகிதத்தை பின்னமாக எழுதலாம், பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுதணும். சரியா? எப்படி எழுதணும், 1:2 அப்படிங்கிற ரேஷியோ, 1/2 அல்லது 1:2 அப்படிங்கிற இந்த 3 டைப்பில் எழுதலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இங்கே படிச்சிங்கன்னா இந்த ஓகே ரேஷியோனா இப்படி தான் இருக்கணும், இப்படி மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இப்போ இந்த எளிய வடிவில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் இருந்து கேள்விகள்லாம் கேட்குறாங்க. 40 நிமிடத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இடையே உள்ள விகிதம் என்ன, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். ஸோ இதனால் இங்கே இருக்கிறத ஒரு வாட்டி நீங்கள் படிங்க. அவ்வளோதான் இங்கே இருக்குது. ரொம்ப பேசிக்கான கொஷினை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? 1 பைசாக்கும் 1 ரூபாய்க்கு 20 பைசாக்கும் இருக்கக்கூடிய விகிதம், புக் பேக்கில் இருக்கக்கூடியது, அடுத்து விகித சமம், இதுதான் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டு. சரியா? இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது மட்டும்தான் ரேஷியோவா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதை தவிர்த்து நிறைய இருக்குது. விகித சமன் விதி. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட்டு. சரியா? இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த டாப்பிக்கை படித்து முடிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம முக்கியமானதாக ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த டெஸ்ட் வந்துடும். ஜிஎஸ் பிளான் மட்டும் இருக்கிறவங்க உங்களுக்கு நான் வந்து வேறு டாபிக் கொடுத்துருப்பேன், எல்சிஎம். உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் வரும். உங்களோட பிளானும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஜிஎஸ் டெஸ்ட் எழுதுறவங்க ஜிஎஸ் மட்டும்தான் எழுதுவீங்க, இவங்க தமிழ் எழுதுவாங்க, ஜிஎஸ் எழுதுவாங்க, பிளான் மாறும். ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து சேமாக வரும், அதுக்கப்புறம் மாறிடும். சரிங்களா? ரைட், புரியுதா? ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் வந்து படிச்சுட்டே போகலாம். எல்சிஎம் இருக்கா, எல்சிஎம்மான டாப்பிக்கை வந்து டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சது, சிம்பிள். ஓகே, ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் எழுதுறவங்க உங்களுக்கு ஷெட்யூல் என்ன இருக்கோ அதை படிங்க. ஸோ ஆஸ் பர் த ஷெட்யூல் நமக்கு வந்து டெஸ்ட் வந்து போக போகுது, ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து இப்போ கொடுக்குறேன். சரிங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஜிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறவங்க ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மாஸ்டர் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன போர்ஷன் படிக்கணுங்கன்னா ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கே முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த தேர்வுக்கான போர்ஷனை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே வரும். ஓகே, இது வரைக்கும் வந்து 3 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. 4வது தேர்வு மேக்ஸில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். சரியா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சின்ன சின்ன வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சா. ஓகே, தேங்க்யூ.